வணக்கம் மக்களே. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையோடைய முதல் வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருமானம் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணோம், இப்படியெல்லாம் நம்ம கோழிங்களை வெளில கொண்டு போனோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்களை மார்க்கெட் கொண்டு போனோம். நமக்கு வடலூர் மார்க்கெட் பக்கம் அப்படிங்கிறனால வடலூர் மார்க்கெட் கொண்டு போனோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு சில வியாபாரிகளோட நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம், எவ்வளோ அவங்கள கொடுக்கலாமா, ரேட் என்ன போகணும் அவங்களுக்கு கேட்டு பார்த்தோம். மூணாவது பார்த்திங்கன்னா டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே கொண்டு போனோம். இந்த 3 தான் ட்ரை பண்ணோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் கொண்டு போகிற ஐடியா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபெயிலியர் தான். தீபாவளிக்கு முந்தின வாரம் கொண்டு போனோம். தீபாவளிக்கு முந்தின வாரம் போன ரேட்டு பெருசாக போகல. வடலூர் மார்க்கெட்டில் கிலோ 300 தான் போகுது. அது 2 வியாபாரி தான் வந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் பீஸு 300 தான் கேட்டார். நல்லா கொண்டு போன கோழியை திரும்ப கொண்டு வந்துட்டோம். அப்புறம் தீபாவளி வாரம் பார்த்திங்கன்னா அந்த வாரமும் அந்தளவுக்கு பெருசாக விலை போகல. கிலோ 350 தான் போச்சு. 350 340 தான் போச்சு கிலோ. ஸோ அந்த வாரமும் எடுத்துகிட்டு போய் அங்கே விற்க முடியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு சில வியாபாரிகளை கேட்டு பார்த்தோம். வியாபாரிகளுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிலோ 300 320 இது தாண்டி எடுக்கிறதுக்கு அவங்களும் ரெடியாக இல்லை. இந்த வேலை தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. மூணாவதாக பார்த்திங்கன்னா டைரெக்ட் கஸ்டமரு. நமக்கு தெரிஞ்ச கடைகள்லாம் போர்டு எழுதி போட்டோம். அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் விளம்பரப்படுத்தினால கிட்டத்தட்ட ஒரு 8 கோழி தான் விற்றோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வாரமாக இந்த 8 கோழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3200 தான் கிடச்சிது. இதுதான் இப்போதைக்கு நம்ம பண்ணியோட முதல் வருமானம். பெரும்பாலுமே புதுசாக ஃபார்ம் ஆரம்பித்தவங்க இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கோழி ரெடி பண்ணிடலாம். விற்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது கொஞ்சம் பிக்கப் ஆகும். டக்குன்னு நினச்ச மாதிரி போகாது. நம்மளையும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறுவடை கோழிகள் அதுவும் சேவல் பார்த்திங்கன்னா க்ரோத் ஒரு குறிப்பிட்ட இடை வரைக்கும் தான் க்ரோத்து. ஸோ அதனால் எந்த அளவுக்கு அதோடைய லிமிட் முடிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா லாஸு தான். தீவனம் போடுறது இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். ஸோ அதுக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். மார்க்கெட்டிங்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஏற்கனவே ஃபார்ம் வச்சு பண்ணிகிட்ருக்கோங்கள்ட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கோம், போயிட்டுருக்குன்னு. ஸோ நீங்கள் ஃபார்ம் வச்சுருந்தாலுமே சரி தான், ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ண எல்லாத்தையும் விற்றுடலாம் அப்படின்னு ரொம்ப இதில் இருக்காதிங்க. நம்ம நினச்ச மாதிரி முடியாது. இது ரொம்ப டைம் தான் ஆகும். ஸோ நம்ம பண்ணியோட முதல் வருமானம் பார்த்திங்கன்னா 3200 தான். ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏன் இப்போ நாட்டுக்கோழி விலை இந்த அளவுக்கு கம்மியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து